ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம ஒரு 4 கோழி குஞ்சுகள் வந்து இன்ஜுரி ஆனதை பார்த்துருந்தோம். அந்த பேட்சில் வந்த கோழி குஞ்சுகள் தான் இது எல்லாமே. இதோட ஏஜ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 35 ஏஜை வந்து ரீச் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து மொத்தம் 17 இருக்குங்க. எல்லாமே ஆக்டிவாகவும் இருக்குது, தெளிவாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் முக்கால்வாசி வந்து சேவல் குஞ்சுங்களாக தான் இருக்குது. வளர வளர பார்ப்போம் எவ்வளோ பெட்டை கோழி குஞ்சுகள் எவ்வளோ சேவல் இருக்குன்ட்டு. அதிகமாக சேவல் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து முதல்ல தாய்க்கோழி இல்லாமல் வந்து இன்குபேட்டரில் மட்டுமே வச்சு எடுத்திருக்கோம். இன்குபேட்டருமே வச்சு இவ்வளோ நாள் வந்து கம்பெனி ஃபீட் பண்ணி 35 டேஸ் அரௌண்ட் வந்துருச்சு. ப்ரூடிங் செட்டப் எல்லாமே போட்டு நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து நிறையா வந்து நம்ம ஒவ்வொரு இது சந்திக்கிறோம் தினமும். நம்மளுக்கு அந்த 4 கோழி குஞ்சுகளுமே வந்து இந்த ஸ்ப்ளைட் லெக்கு, தலை சுற்று நோய் இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கலாம். நம்ம இன்குபேட்டரில் வச்சதுனால டெம்பரேச்சர் பத்தாதது, ஹியூமிடிட்டி பத்தாமல் கூட இருக்கலாம். மேலும் இந்த கோழி குஞ்சுகளுக்கு ரத்த கழிச்சல் வேறு வந்துருந்துச்சு. அதையுமே நம்ம வந்து க்யூர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.